மலையில நிறைய கரண்முள்ளான இதுகள் தான் கிடக்கும், அந்த கற்கள் கிடக்கும். அந்த தண்ணி வரும்போது அந்த கற்கள் அப்படி உருண்டு 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 அந்த மலையில வரும்பொழுது அதில் தேஞ்சி அதை நல்லா என்ன செய்யும், உருண்டையா கோழிக்கா மாதிரி என்ன செய்யறோம் ஆயிரும். நீங்க அங்க மேல் பக்கத்துல அதுல மலையில நம்ம இங்க இருந்து இந்த மெயின் ஃபால்ஸ்ல இருந்து மேல போனோம்னா அப்படிப்பட்ட நல்ல கூழாங்கல்களை என்ன செய்யலாம், எடுக்கலாம், அழகான செய்யும் இருக்கும். அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில கடந்து வரும் பொழுது ஆண்டவர்களாக நம்ம என்ன செய்யணும், வைரக்கற்களை போல என்ன செய்யணும், ஜெயிக்க முடியும். அதுதான் ஆண்டவர் எதையும் எதிர்பார்க்கிறாரு. இருக்கிறபடியே இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற வண்ணமாவது என்கிட்ட வா, உனக்கு இருக்கிற பலத்தோட என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு. அருமையானவளே, ஆனபடினாலே நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம பாருங்க, முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது நன்றிங்கிற வார்த்தை மட்டும் இல்லை, அந்த நன்றியை நம்ம எப்படி வெளிப்படுத்துறோங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவர் பிதாவுக்கு நன்றி உள்ளவராக இருந்தார். எவ்வளவோ பிரச்சனை இந்த உலகத்துல அவருக்கு வந்துச்சு, ஆனாலும் கூட ஆண்டவர் தன்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்காக நன்றி உள்ளவராக இருந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு 10 குஷ்டரோகிகள் சோமாக்குறாரு. ஆனா சொன்னவே யாரு, ஒருத்தை மட்டும்தான் நன்றி சொன்னோம். அப்படி இருக்கும் பொழுது நாம எப்போது வெறுமையா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுள்ளார். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது நன்றி அறிவு உள்ளவர்களாக வெறுமையா நன்றின்னு சொல்லாம நன்றி அறிவு உள்ளவர்களாக இருக்கணும். பாருங்க, யாக்கோபு 2:12 அந்த 15-17 ஒரு சகோதரனாவது சகோதரியாக பசியா இருந்தா அவங்ககிட்ட போய் ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாரு, ஆண்டவர் பெரியவர்னு சொல்றதை விட்டுட்டு அவன் பசியா இருந்தா முதல்ல என்ன கொடுங்க, சாப்பாடு கொடுன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் பாருங்க, அவர் ஊழிய பாதையில எல்லாரையும் பசி ஆத்தினாரு. அவங்க பசிக்குதுன்னு யாரும் வந்தவிட்ட கேட்கவே இல்லை. ஆனா வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு நினைச்சுதாரு, கொடுத்தாரு. அருமையானவர்களே, ஆகையினால் நன்றி அறிவுங்கிறது, நன்றி அதிகமாக எதிர்பார்க்கிற தன்மை ஆண்டவர்கிட்ட நிச்சயம் இருக்கு. சுத்தமானவர்கள் 10 அல்லவா, இங்க வர்றதுக்கு என்கிட்ட நன்றி சொல்றதுக்கு இந்த ஒருத்தர் நன்றி வேற ஒருத்தர் வரலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகள் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்ற நாம் அந்த நன்மைகளை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். அப்படித்தானே, இலவசமாய் நீங்கள் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வேதாந்த செய்தி சொல்ற. ஆகையினால ஆண்டோடைய தன்மைகளை நம்ம உணர்ந்தவர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்தா மட்டும்தான் நாம ஆண்டவர்கிட்ட அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பாவ காரியங்களிலிருந்து விடுபட முடியும், சாத்தானுடைய சோதனைகளிலிருந்து விடுபட முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆகையினால அந்த ஆண்டவர் நம்முடைய பாவிகளை தேடி தருகிறார். அது மட்டும் இல்லாம பாருங்க, கர்த்தர் நம்மோட இருந்தா எந்த விதமான கலக்கமும் நமக்கு வராது. அது மட்டும் இல்லாம தகுதி இல்லாதவர்களை தான் கர்த்தர் என்ன செய்தார், தேர்ந்தெடுத்து தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றார். நம்முடைய தகுதியுமே நம்ம உணர்ந்தோம்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள். அது மட்டும் இல்லாம உள்ள இருதயம் உள்ளவர்களாக நாம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.